அபாயா புனித ஆடையா? அதற்குரிய பதில் வீடியோ தான் இது. ஹாய் ஹலோ வீவர்ஸ், நான் உங்கள் லக்கி ஃபாத்திமா. நிறைய பேர் கேட்குற கேள்வி, இப்போ என்ன சொன்னால் அந்த பெண் வந்து அப்படி ஆடுறதால, அந்த தங்கச்சி வந்து அப்படி ஆடுறதால வந்து நிறைய பேர் கேட்குறாங்க, என்ன இப்படி இந்த புனிதமான ஆடைன்னு சொல்கிறீங்களே, அப்படின்னு என்ன ஆடையில் புனிதம் இருக்கா, அப்படி இப்படி நிறைய சகோதரர்கள், இந்து சகோதரர்கள் கூட என்கிட்ட கேட்குறாங்க. அப்போ என்கிட்ட கேட்குறேன்னு சொன்னால் என்னோட நிறைய இந்து சகோதரர்கள் என்கிட்ட நிறைய இஸ்லாமிய விஷயங்களை கேட்டுக்கொள்வாங்க. இன்பாக்ஸில் நிறைய பேர் அப்படி அந்த மரியாதையாக நல்ல விஷயங்கள் கேட்டு வரவங்களுக்கு வந்து நான் பதில் சொல்கிறேன்னு சொன்னால், ஒரு தெரியாத ஒரு விஷயத்தை கேட்கல சொல்லிக் கொடுக்குறதும் வந்து ஒரு தர்மம் தான், சரியா? அது வந்து மார்க்க சம்மந்தப்பட்டதோ தனிப்பட்ட ஏதாவது அந்த நாலேஜபிளான விஷயங்களோ, அது வந்து ஒரு கல்வி என்ற நேரம், அது வந்து ஒரு தர்மம், சரியா? அப்போ தேவலாம் அந்த வர ஆக்கள் ஹாய் ஹலோ ஃபோன் நம்பர் ஊர் பலாய்க்கு வரவங்களெல்லாம் நான் கணக்கும் எடுக்கிறல்ல. அந்த மாதிரி ஆக்களுக்கு ரிப்ளை பண்ண எங்களுக்கு நேரம் இல்லை, நிறைய வேலை வெட்டி இருக்கு, சரியா? இப்போ நான் சொல்ல வந்த விஷயம் வந்து அபாயா புனிதமான ஆடை. அதாவது வந்து புனிதம் என்று நாங்கள் இன்னைக்கு சொல்கிறது வந்து, புனிதம் என்ற வார்த்தை வந்து இஸ்லாத்தில் பாவிக்கப்படுறது வந்து காபத்துல்லா, நபி, குர்ஆன், அப்படித்தான். இந்த ஆடை இந்த புனிதம் என்ற வார்த்தையை பாவிக்கிறத விட கௌரவமான மரியாதையான என்ற வார்த்தைகள் தான் நாங்கள் பாவிக்க வேணும், சரிண்டா? ஆனால் இப்போ இப்போ எப்படித்தானே எல்லாரும் நொலேஜபிளாக பேசுகிற இல்லையே, அதனால் வந்து நாங்கள் முஸ்லீம் சமூகத்தில் வந்து பேசக்கூட அது எங்களோட கௌரவமான ஆடை என்று சொல்கிறது, அது எங்களோட புனிதமான ஆடை என்று சொல்கிறேன். அதுதான் இப்போ இன்னைக்கு அந்த புனிதம் கௌரவம்ன்றது குழம்பி கொண்டு தான் என்ன பிரச்சனை ஆகுது. அப்போ புனிதம் என்று சொன்னது கௌரவமான ஆடை, எங்களோட மத கலாச்சார ஆடை. இப்போ வந்து இஸ்லாமிக் கல்ச்சரல் ட்ரெஸ், அது வந்து கட்டாயமானது இல்லை. அதாவது வந்து அவுரத் பேணி ஒரு பெண் ஆடை அணியணும், முகம் மணிக்கட்டு வரையான கை தவிர ஏனைய பகுதிகளை ஒரு பெண் மறைச்சிருக்க வேணும். அது என்ன கலர் என்ன மாதிரி எப்படின்றது இல்லை, சரியா? தளர்வான ஆடைகள் அரிக்க வேணும். அது வந்து சில பேர் அப்படி அணிகிறாங்க, சில பேர் அப்படி அணிகிறாங்கல்ல. அது அபாயான்னு போக்குள்ள அது ஒரு மரியாதைக்குரிய ஒரு கௌரவமான ஆடை. அது உடுக்குறவங்களோட மேல வந்து ஒரு கண்ணியம், ஒரு மரியாதை, ஒரு கௌரவம் வரும், சரியா? அப்படி உடுத்துக்கணும். ஆனால் இப்போ வந்து நீங்கள் திருப்பி கேட்பீங்க, அது உடுத்துக்கொண்டு பிச்சை எடுக்கிறவங்களும் இருக்கே, அப்படியெல்லாம் கேட்பீங்க. ஏன்னா அப்படி கேட்டனால தான் இந்த பதில் சொல்லிக்கொண்டு வரேன். அப்போ அது உடுத்துக்கொண்டு பிச்சை உண்மைத்தான் நீங்கள் சொல்கிறது, சரியா? அபாய உடுத்து ஃபேஸ் கவர் பண்ணி ஹதியா கேட்குறவங்க கூட, அந்த பிச்சை எடுத்து தீர்றவங்க கூட இருக்கிறாங்க, தேவையில்லாத தொழில்களுக்கு போகிறவங்க கூட இருக்கிறாங்க வெளிநாடுகள். இது மற்ற சமூகத்தவங்க சொல்கிறாங்க, அது உண்மை. அந்த ஆடைக்கு வந்து அது காரணம் என்னென்னா, அந்த ஆடை வந்து ஒரு கௌரவமான ஆடையை பார்க்கணும், அதை வந்து மிஸ்யூஸ் பண்ணுறாங்க. அது வந்து நீ அந்த ஆடைக்குரிய தவறோ மார்க்கத்துக்குரிய தவறோ இல்லை, அது வந்து அந்த செய்கிறவங்களோட தவறு. இப்போ அது உடுத்துக்கொண்டு ஆடுறேன்னு சொன்னால் அது வந்து இஸ்லாம் மார்க்கத்தில் தவறு இல்லை, அது அந்த செய்கிறவங்களோட தவறு. அதனால் வந்து அன்னைக்கு மார்க்கத்தை குறை சொல்லவோ அந்த ஆடையை குறை சொல்லவோ எங்களுக்கு இல்லை. இப்போ செல்வமே இந்து சகோதரர்களும் சில ஆடைகளை வந்து நீங்கள் கௌரவமாக யோசிப்பீங்க. கௌரவமானு சொன்னால் நீங்கள் சாரி கட்டினா கௌரவமாக யோசிப்பீங்க. இப்போ உதாரணம் சொல்லுவோம், ஒரு சல்வார் உடுக்கிறத விட ஒரு டெனிம் அடிக்கிறத விட நீங்கள் கோயிலுக்கு போகிற நேரம் ஒரு பட்டு சாரி, ஒரு கௌரவமான சாரி எடுத்துக்கொண்டு போனால் அது ஒரு மரியாதையாக நீங்கள் பார்ப்பீங்க. அதைத்தான் இந்த புனிதம்னு நான் இன்னைக்கு கொஞ்சம் சொல்லிக்கிறேன். அதாவது அபாய உடுத்த கௌரவமாக பார்ப்போம் நாங்கள், கௌரவமான ஆடை. அது எங்களுடைய இஸ்லாமிய கலாச்சார ஆடை. உங்களோட இந்துக்களோட கலாச்சார ஆடைகள் இருக்கு தானே, சாரி. அதோட வந்து இப்போ நீங்கள் நான் சொல்கிற சரியோ பிள்ளையோ தெரியா, ஆனால் தெரிஞ்ச அளவில் சொல்கிறேன். இந்துக்களோட இதை பற்றி இப்போ பிராமணர்கள் வந்து அந்த பூநூல்ன்றதை வந்து அவங்களோட புனிதமான ஒரு இதாக பார்ப்பாங்க, அவங்களோட வந்து ஒரு கௌரவமான இதாக பார்ப்பாங்க. அப்போ அதை நாங்கள் வந்து மற்ற இன்னொருத்தர் வந்து அதை போட்டுக்கொண்டு தேவையில்லாத ஒரு வேலை செஞ்சால் நீங்கள் அவங்களுக்கு கேசுவீங்க தானே, இது எங்களோட கௌரவமான ஆடை, இது நீ இதை உடுத்துக்கொண்டு இப்படி செய்யாதுன்னு சொல்லி நீங்கள் புத்தி சொல்லுவீங்க தானே. ஆனால் அதுதான் நீங்கள் என்ன நடக்குது. அப்போ அந்த ஒரு கலாச்சாரத்துக்குரிய ஒரு மதத்துக்குரிய ஒரு கலாச்சார ஆடையை உடுத்துக்கொண்டு தேவையில்லாத வேலைகளில் ஈடுபட போக்குள்ள வந்து அது விமர்சனமாக மாறுது. அது தானே ஒழிய. அப்போ இந்த நீங்கள் கேட்குற மாதிரி உடுப்புல என்ன கௌரவம் இருக்கு, உடுப்புல கௌரவம் இருக்கு. கௌரவம்னு சொன்னால் மறைச்சி மூடி அந்த ஒரு குறிப்பிட்ட உடுப்பு உடுத்தோன்னே அவங்கள பார்த்தோன்னே ஒரு கண்ணியம், ஒரு மரியாதை ஒன்று என்ன செய்யும், யாருக்கும் வரும். அது எந்த மதத்தாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் வரும். நாங்கள் பார்க்குற பார்வையில் வந்து இப்போ நாங்கள் மனுஷரை மதிக்கிறது வந்து ஃபஸ்ட்டாக வந்து உளவியல் அடிப்படையில் நாங்கள் உத்தரம் மதிக்கிறது பார்க்குற பார்வையில். ஃபஸ்ட்டு நாங்கள் பார்க்குற பார்வையில் தான் ஒரு மனிதனை மதிக்கிறேன். அதுக்கு பொறுத்தான் அவங்களோட பேச்சு. ஆனால் சொல்லுவாங்க, வெளி கவரை பார்த்து புக்கை மதிக்க வானான்னு சொல்லுவாங்க. அந்த சொல்லுவாங்க தானே, கவரை பார்த்துட்டு டோன்ட் ஜட்ஜ் அ புக் பை கவர், இட்ஸ் கவர்ன்னு சொல்லுவாங்க. அப்படின்னு சொன்னால் உள்ளுக்குள்ள விஷயத்தை படிக்காமல் எங்களுக்கு புக்கை பற்றி சொல்லலாம். அது மாதிரி வெளி தோற்றத்தை பார்த்து இப்போ இறைவனும் அப்படித்தான் வெளி தோற்றத்தை வச்சு வந்து மதிக்கிற உள்ளங்கள் தான்
அதுதான் இறைவன் கிட்ட வந்து ஏற்றுக்கொள்ளப்படுற விஷயம். உள்ளத்தில் என்ன இருக்கின்றது இறைவன் மட்டும்தான் அறிஞ்சவன். இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி சகோதரர்கள் கேள்வி கேட்குற மாதிரி வந்து அபாயா உடுத்துக்கொண்டு தவறு செய்கிறவங்க எவ்வளவோ பேர் இருக்கிறாங்க. அபாயா உடுக்காமல் வந்து நார்மல் ட்ரெஸ் போட்டுக்கொண்டு சரியான மதத்தை பின்பற்றி சரியான முறையில் மனித நேயத்தோடு நடக்கிற எவ்வளவோ பேர் இருக்கிறாங்க. அதனால் வந்து எங்களுக்கு உடுப்பொண்டை வச்சு யாரையும் மதிக்கல, உடுப்பொண்டை வச்சே மதிக்கல. இப்போ காவி உடுப்பு உடுத்தவங்க வந்து தவறு செய்யாதவங்க இல்லை, எவ்வளவோ பேர். இப்போ நாங்கள் சோசியல் மீடியாவில் கூட பார்க்குறோம், எவ்வளோ சாமியார்கள்னு தவறு செஞ்சு போலீஸில் பிடிப்பட்டு போகிற, அது மாதிரி இஸ்லாமிய ஆடை அணிஞ்சு கொண்டு எவ்வளோ பேர் தீவிரவாதின்னு பிடிப்பட்டு போகிற, அதெல்லாம் நாங்கள் பார்க்குறோம். அதனால ஒரு உடையை வச்சு எங்களுக்கு யாரையும் ஜட்ஜ் பண்ண இயலா, அது வேறு விஷயம். ஆனால் அந்த உடைக்கு ஒரு கௌரவ அடையாளம் வந்து எங்களோட கல்ச்சர் வந்து சமூகத்தில் வந்து நாங்கள் கொடுக்குறோம். அதை வந்து கேவலப்படுத்த கொள்ள கோபம் வார். அது எந்த சமூகத்திலையும் அப்படித்தான். எந்த சமயம் இப்போ ஒருத்தர் பின்பற்ற சமயத்தில் உள்ள எதையுமே யாரும் கொச்சப்படுத்தக்கூடாது தானே. அப்போ அது தானே சரியான முறை. அதோட வந்து ஒவ்வொரு மதமும் அவங்களுக்கு பெருசு. இப்போ நான் சொல்கிற விஷயம், ஒவ்வொரு மதமும் அவங்களுக்கு பெருசு. இப்போ முஸ்லீம்களுக்கு இஸ்லாம் பெருசு, இந்துக்களுக்கு இந்து மதம் பெருசு, கிறிஸ்தவர்களுக்கு கிறிஸ்தவ மதம் பெருசு, அப்படி பௌத்தர்களுக்கு அந்த மதம் பெருசு. அப்போ இப்படித்தானே நாங்கள் எல்லாரும் நம்புகிற நம்பிக்கைகள் வந்து எங்களுக்கு பெருசு. அவங்களோட நம்பிக்கை, அவங்களோட கொள்கை அவங்களுக்கு பெருசு. அதை வந்து யாரும் விமர்சித்து கொண்டு யாரும் கேவலப்படுத்தி கொண்டிக்கக்கூடாது. அந்யோன்யமாக இருந்தால், அதாவது வந்து புரிந்துணர்வோடு அவங்களோட மார்க்கத்தை வந்து சரியான முறையில் அவங்க பின்பற்ற, அவங்க ஒரு மனிதன் என்ற அடிப்படையில் நாங்கள் அவங்களோட சரியாக பழவினா நாங்கள் வந்து திணிக்க போ தேவையில்லை. எங்கட தான் சரி, நீ இதைத்தான் செய்ய வேணும் என்று எங்களுக்கு வற்புறுத்தேலாம். அதே நேரம் அவங்களுக்கு வந்து எங்களுக்கு வற்புறுத்தேலாம். அவங்க செய்கிறது அவங்களோட அப்படி இருந்து. இப்போ இப்படித்தானே நாங்கள் நம்புகிறோம், அதே மாதிரி தான் அவங்களும் நம்புகிறாங்க. இப்போ நாங்கள் நம்புகிறோம் அல்லாஹ் உண்மை, மறுமை உண்மை, கபரில் கேள்வி இருக்கி நாங்கள் நம்புகிறோம். அதே மாதிரி இந்துக்கள் ஜென்மங்கள் உண்மை, அடுத்த ஜென்மன் பொண்டு இருக்குது, கடவுள் இப்படி அப்படின்னு அவங்க நம்புறாங்க. அது மாதிரி ஒவ்வொரு மதத்துக்குரிய அவங்க நம்பிக்கைகள் இருக்கு. அது பிழை, இது பிழைன்னு எதுக்கு நாங்க விமர்சிக்க போகணும்? ஏன்னு சொன்னா நாங்க நம்புறது சரியா பிழையான்றது வந்து நாங்களும் மௌத்தா போன பொறுத்து எங்களுக்கு தெரியும். இப்போ நான் சொல்கிறது வந்து அதுக்கு சண்டை பிடிக்கணும், நம்பிக்கை இல்லை களிமா சொல்லுன்னு கொண்டு வந்துடுவானே. நான் நம்பிக்கையோட தான் இருக்கிறேன். நான் நம்புகிற மதம் எனக்கு நம்பிக்கை. நான் என் இறைவனை நம்புகிற சுத்தம் என் இறைவன் அல்ஹம்துலில்லாஹ்னு என்னை நல்லா வச்சிருக்கிறான். எனக்கு வந்து நான் கேட்குறது கூட என் இறைவன் வந்து நான் எதை மனசுருகி நான் எதை கேட்குறேனோ அல்லாஹ் கிட்ட எனக்கு அது கிடைக்குது. காரணம் வந்து என் நல்லுள்ள சரியா. எனக்கு வாழ்க்கையில் எவ்வளோ பிரச்சனைகள் வந்திருக்கு, ஆனால் நான் எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணி இன்றைக்கி தைரியமாக இவ்வளோ நல்லா என் வாழ்க்கையில் ஒவ்வொரு படியாக நான் முன்னேறி கொண்டு போறேன்னு சொன்னா அதுக்குரிய காரணம் என் ரப்பு, என் இறைவன். அதனால வந்து எனக்கு நம்பிக்கை இருக்கு. அதே மாதிரி அவங்களோட நம்பிக்கை அவங்களுக்கு பெருசு தானே. இப்போ நாங்கள் சொல்லலதே அல்லாஹ் உண்மைன்னு சொல்லி நாங்கள் சொல்கிறதால அவங்களோட கடவுள் எல்லாம் போயின்னு சொல்லி எங்களுக்கு கத்திட்டு தெரியலாம். அது அவங்களோட நம்பிக்கை, அதை அவங்க நம்பட்டும் சரியா. அவங்க வந்து இப்படித்தானே தேடுறவங்க படிக்கிறவங்க நிறைய இருக்கிறாங்க. எது சரி எது பிள்ளை நிறைய தேடுறவங்க இருக்கிறாங்க. இப்போ நான் கூட ஒரு குருஜியோட நிறைய வீடியோஸ் பார்க்குறேன். அவரோட பிரச்சாரங்கள் ஜாதி. அவரோட பேர் வந்து எனக்கு சரியாக தெரியதில் சொல்ல. அவர் வந்து சிவனை பற்றி பேசுவார். ஆனால் அவர் சொல்கிறது வந்து ஓரிரை கொள்கையை தான் சொல்லுவார். அப்போ அந்த ஓரிரை கொள்கை தான் எங்களோட இஸ்லாத்துலேயும் சொல்லப்பட்டிருக்கு சரியா. ஓரிரை கொள்கை தான் எல்லா மதத்துலேயும் சொல்லப்பட்டிருக்கு. பொதுவாக எல்லாத்தையும் மீறின ஒரு சக்தி இருக்குன்னு சொல்லி. அப்போ அதைத்தான் நாங்கள் அல்லாண்டு சொல்லி நம்புகிறோம். அவங்க என்னத்தையோ சொல்லி நம்பிட்டு போகிறாங்க. அப்போ யாருக்கு நாங்கள் இறந்த போகிறோம், யாருக்கு என்ன தீர்ப்புன்றது வந்து எங்களுக்கு இப்போ சொல்லலாம் சரியா. எங்களோட நம்பிக்கையோட அடிப்படையில் நாங்கள் செய்கிற நலவு பிழைகளோட அடிப்படையில் நாங்கள் இறந்த போகிறோம், எங்களுக்கு வந்து ஒரு தீர்ப்பு வழங்கப்படும். அது என்ன தீர்ப்புன்னு வந்து நாங்கள் இன்னொருத்தருக்கு தீர்ப்பு கொடுக்கலதே. அதனால் வந்து மற்றவங்களை விமர்சிக்கிறது, அடுத்தவங்களோட மார்க்க விஷயங்களை தலை போடுறது, அதோட வந்து நான் சொல்கிறது இது வந்து முஸ்லீம்களுக்கு இந்த சகோதரர்களுக்கு எல்லாத்துக்கும் தான். நீங்கள் வந்து பேசுகிறது வந்து பொதுவான விஷயங்கள் பேசுங்க. பொதுவான அடுத்தவண்ட மனசு நோகிற மெயின் விஷயம் வந்து மார்க்கத்தை பேசக்கொள்ள. அவங்களோட மார்க்கத்தில் என்ன அப்படி சொல்லியிருக்கு இப்படி சொல்லியிருக்கு, அது அவங்களோட மார்க்கத்தில் சொல்லியிருக்கு. இப்போ எங்களோட மார்க்கத்தில் வந்து அது ஹராம்னு சொன்னால் அது எங்களுக்கு ஹராம். நாங்கள் அதை விதக்கி கொண்டு நாங்கள் இருக்கிறோம். எங்களுக்கு தேவையில்லை. எங்களுக்கு இப்போ பன்றி இறைச்சி எங்களுக்கு வேணாம் சரி. இப்போ பன்றி இறைச்சி எங்களுக்கு ஹராமன்றமே, அது எங்களுக்கு வேணாம். இப்போ உங்களுக்கு மாட்டு இறைச்சி நீங்கள் சாப்பிட மாட்டீங்கன்னு நீங்கள் சாப்பிடாதீங்க சரியா. நீமா அடுத்திங்க வேணும், நீ பண்டித்திங்க வேணும்னு ரெண்டு பேரும் சண்டை பிடிச்சிக்கொள்ள தேவையில்லை. அது மாதிரி புரிந்துணர்வோடு நாங்கள் வாழ்ந்த மனுஷனா இந்த உலகம் மிச்சம் அழகானதாக இருக்கும். எந்த வன்முறையும் இல்லாத அழகான ஒரு உலகமாக இருக்கும். அதைத்தான் இறைவனும் எதிர்பார்க்குறான். அதைத்தான் எல்லாரும் எதிர்பார்த்தாங்க, தூதர்களும் அதைத்தான் எதிர்பார்த்தாங்க. அதனால் வற்புறுத்த தேவையில்லை யாரையும். புரிந்துணர்வோடு நடந்து கொள்வோம்.